ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையலகம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முட்டைக்கோஸ் முட்டை பொரியல். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய், 5 வெங்காயம் எடுத்திருக்கேங்க, 1/4 கிலோ முட்டைக்கோஸ். வெங்காயத்தையும் முட்டைக்கோசையும் சுத்தமா கழுவிட்டு இப்படி நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமா சீரகம், மிளகாய் தூளும் தனியாத்தூளும் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், முட்டை 5, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயமும் கோஸும் இப்ப இதுல போட்டுக்கலாம். இப்ப இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். 5 to 8 நிமிஷத்துக்கு நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ இதுல நாம எடுத்து வச்சிருந்த மிளகாய் தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் போட்டு 30 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். கோஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப இதுல உடைச்சி வச்சிருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்ப இது 5 செகண்டுக்கு ஒரு முறை விட்டு விட்டு நல்லா வேகிற வரைக்கும் கலரிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த பொரியலுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்ப முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க.